வணக்கம். இன்று சொல்வனத்தின் புனைவு வனத்தில் நாம் எழுத்தாளர் என் ஹரிஹரன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் ஹரிஹரன். வணக்கம். ஹரிஹரன் அவர்கள் விருப்ப ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி. பூபால இதழின் ஆசிரியர் குழுவிலும் இருக்கிறார். இவர் சிறிது இடைவெளி விட்டு தற்பொழுது பல இணைய இதழ்களில் எழுதி வருகிறார். இவருடைய புகையும் நிஜங்கள் என்ற சிறுகதை நகர்ப்புற வாழ்க்கையின் சிக்கல்களை உணர்வுபூர்வமாக விவரிக்கிறது. செந்தில் என்ற கதாநாயகனின் வாழ்க்கை, குடும்ப உறவுகள், வாடகை வீட்டு மாற்றத்தில் சுடுகாட்டின் அருகில் வாழும் அனுபவங்கள் மூலம் சமூகம் மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகள், அதாவது தாயின் மனநிலை போன்றவை வெளிப்படுகின்றன. உங்களோட புகையும் நிஜங்கள் சிறுகதையை ஒட்டி எனக்கு தோன்ற சில கேள்விகளை உங்க முன்ன வைக்கிறேன். முதலாவதாக புகையும் நிஜங்கள் என்ற தலைப்பு, அதை பார்த்த உடனே நான் ரொம்ப சிந்திச்சேன். புகை புகையும் போல, அதாவது மறைஞ்சிடும் அப்படிங்கிறது போல உண்மைகளும் நிலையற்றது அப்படிங்கிற தன்மையை குறிப்பதாக சொல்கிறீர்களா, இல்லைன்னா வாழ்க்கை புகை போல அது நிஜம், ஆனால் அது நிச்சயமாக மரணம் என்பது வரும் அப்படிங்கிறத சொல்றீங்களா? இந்த கதையில புகைங்கிறதும் நிஜங்கிறதும் உங்க கருத்துல எதை சுட்டுகின்றது சொல்லுங்களேன். இப்போ இந்த கதையில ஒரு ஒரு உண்மை இருக்கு, அது கடைசியில் தான் வெளிப்படுது. இத நம்ம நீர் பூத்த நெருப்பா இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? சோ அது ஏதாவது ஊதி பெருசாக்கிறதுக்கு வேணும், பட் அதுல இருந்து ஒரு புகை வந்துட்டே இருக்கு இல்லையா? அதுதான் அந்த அந்த புகைங்கிறது என்னன்னா, இதுல நம்ம கண்ணுக்கு தெரியலாம் கூட, பல்வேறு சம்பவங்கள் மூலமா வெளிப்படுது இந்த புகைகள். அப்போ இப்போ உண்மை இந்த நெருப்பு எதுன்னு தெரியல செந்திலுக்கு, அதாவது உண்மைங்கிறது எதுவும் தெரியல, பட் புகை மாத்திரம் தெரியுது. சோ அப்போ அது கடைசியில வரும்போது நம்ம இந்த மட்டிப்பால் கூப்பு கொண்டு வந்ததுனால அதை வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த கதைக்கு பூக்கள் தூவிய பாதை, இல்லாட்டி பூக்காரத்தர், ஏன்னா நான் மதுரக்காரன், நானு பூக்காரத்தருன்னு ஒண்ணு இருக்கு, பட் அதுக்கும் சுடுகாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் மதுரைக்காரன். மதுரை. அப்படியா? ஓ, சந்தோஷம். என்னன்னா, நான் ஈஸ்வரா சொல்லுவேன், ஒரு ஒரு கவிதைத்தனமா சொல்லுவேன், பூக்கள் தூவிய பாதை என்று நினைக்காதே, அதுல இந்த மாதிரி பிணம் கூட போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு நகைச்சுவையா நான் எனக்குள்ள எழுதல இது இருக்கும், பட் சொன்னது உண்டு. அந்த மாதிரி அர்த்தத்துல பூக்கள் தூவிய பாதைன்னு தலைப்பு கொடுக்கலாம பார்த்தேன். அப்போ வேற மாதிரி அந்த கதையை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த கதையை எழுதிய முடிக்கிற டயத்துல இந்த மட்டிப்பால்ங்கிறது சரியா வரும் அப்படி தோணுச்சு எனக்கு. ஒரு 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 உண்மை புதைந்து கிடைக்கிறது, அந்த நீர் பூத்து நெருப்பாக இருக்கிறது, அதுல இருந்து புகை வருது, அதை குறியீடா கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் மட்டிப்பால் புகையை நான் கொண்டு வந்தேன். ஸோ அப்படி எழுதுறது மூலமா எனக்கு புகையும் நிஜங்கள்ங்கிற தலைப்பு இயல்பா வந்துருச்சு அப்படின்னா என்னால சொல்ல முடியும். ஸோ அப்படி வந்ததுதான் கதை தலைப்பு மாதிரி. மட்டிப்பால் உள்ள வந்த உடனே கதை இந்த மாதிரி. அதனால்தான் செந்திலோட அம்மாவுக்கு மட்டிப்பால் சாம்பிராணிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், அதை அவங்க மனநிலையை வெளிப்படுத்துறதுக்கா அப்படின்னு. அதுதான் நீங்க அதுக்கு தான் சொல்லிட்டீங்க எல்லாத்தையுமே சேர்த்து. ஆமா, ஆக்சுவலா அதை கூட சொல்லலாம். என்னன்னா, ஆக்சுவலா நான் கதையோட இயல்பான ஓட்டத்துல எழுதிட்டு போயிட்டேன். பட் நீங்க இப்படி சொல்லும் போது அதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நானே அதுக்கு ஒரு ரீசன் அவுட் பண்ணிக்கிறேன். இதனாலதான் நான் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம இயல்பா கதை எழுத ஓட்டத்துல வரும்போது ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கோம், அதை நிறுத்தி நிறுத்தி ஸ்லைஸ் பண்ணி அந்த மொமெண்ட்டை ரீலிவிட். அப்பதான் எதுக்கா அப்படி எழுதணுங்கிறது தெரியும் இல்லையா? இப்ப நாமளா மெட்டிப்பாலுங்கிறது ஒரு விதமான மரத்துல இருந்து தயாரிக்கிறது, அந்த இருந்து வர பாலை வச்சுதான் வருது. பட் ஊதுபத்தி எல்லாம் எல்லாமே ஒரு ஒரு குச்சி ஒரு பிசின் யூஸ் பண்ணி அது இந்த சென்டட் இது அதெல்லாம் சேர்த்துப்பாங்க. எதர் கனிக்குடி இருக்கும், இல்லாட்டி ரோஜா இதழ் கொடியை வச்சு பண்ணுவாங்க. அப்ப அது எரியும் போது, அதுவும் இந்த முதல்ல நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப கம்மியான வேலையில ஊதுபத்தி கட்டு வாங்கி பண்ணிருக்கான், அது அம்மா பண்ணுவாங்க.
அது அது என்ன காரணம் என்னன்னா, அந்த மாதிரி ஊதுபத்தி எரியும் போது இந்த குச்சியோட மர வாசனை வரும். ஆமா. குச்சி சீல் பண்றோம் இல்லையா? சோ ம். மரங்கிறது விறகுன்னு ஞாபகம் வச்சுங்க. விறகுன்னு வரும்போது விறகு வந்து ஓ! சமைக்கும் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி. சோ அதனாலதான் அவ வேணான்றாங்க. அதனாலதான் இது வந்து குறிப்பால் உணர்த்துறா. இது வந்து பணத்துக்கு தலைமாட்டு கீழே வைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற சொல்றது காரணம் ம். அதுதான். ஸோ அப்படிதான் அதை வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்காக அவன் வந்து ஊதுபத்தி விட்டு மட்பால் தூம்ப வாங்க போறேன்னு சொல்றான் அவன். ஸோ ம். அப்படித்தான் அந்த கதையை கொள்ளுனேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எழுதினால அப்படி எழுதினா உட்காந்து யோசிச்சேன். யோசிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் அது இந்த காரணத்தினாலதான். நல்ல நல்ல ஆராய்ச்சி. கதையில ஏன் வந்து ஒரு சுடுகாட்டை வந்து ஒரு முக்கிய பின்னணியா வச்சு எழுதினீங்க? அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. இல்ல அப்படின்னு இல்ல. ஆக்சுவலா அந்த கதை பிரசுரம் ஆனதுக்கு அப்புறம் கூட நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. சுடுகாடு படம் அப்படிலாம் எழுதிருக்கே, இன்னும் எது இன்ஸ்பிரேஷன் கேட்டாங்க. ம். அஹ் இது அப்படிலாம் இல்லை. பட் என்னன்னா, நான் வந்து நம்ம ஒரு ரைட்டர் எல்லாரும் எல்லாரும் பண்றதுதான். ஒரு சில குறிப்புகள் வந்து எந்த கதைக்குன்னு தெரியாத அந்த குறிப்புகள் எழுதி வச்சுப்போம். ஏதாவது ஒரு ஒரு சென்டென்ஸோ ஒரு பேராகிராஃபோ. இன்ஃபேக்ட் எங்க அம்மா பேர் சரஸ்வதி. அந்த சரஸ்வதி வச்சே நான் ஒன்று எழுதி வச்சிருக்கேன். அது ஒரு கதையில எழுதுவேன்னு நினைக்கிறேன். சரஸ்வதி நதி அதை ஈக்குவேட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி குறிப்புகள் எழுதி வச்சுக்கிறது உண்டு. ஸோ ம். இந்த குறிப்புகள் அப்போ அந்த மாதிரி குறிப்பு நான் எழுதி வச்சிருந்தது என்னன்னா, இந்த சுடுகாட்டுக்குள் ஆடுகள் சுதந்திரமாக நுழைந்து அங்கு மஞ்சள் விளைந்திருந்த புற்களை தின்றன. அப்படி தின்று கொடுத்த ஆடுகள் மனிதனுக்கே இரையாகின்றன அப்படிங்கிற ஒரு சுழற்சியை பத்தி சொல்லியிருக்கேன் நான். ம். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் எழுதினது. ம். ஸோ அப்போ அது வந்து ஒரு நல்ல பாயிண்டா தெரிஞ்சது. இந்த சுடுகாட்டை பத்தி ஒண்ணு எழுதலாமே அப்படின்னு தோணுனதான் மத்த இதெல்லாம் இருந்தது. சுடுகாடு தான் கதைக்களம்னு வந்ததுக்கு அப்புறம் மத்த சீன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து உட்காந்துருச்சு அது. ஆக்சுவலா நான் மயான கொள்ளை பத்தி கூட எழுதணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும் இந்த மயான கொள்ளைன்னு ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க சென்னை மாதிரி ம். இடங்கள்ல. ம். அந்த ஆனி மாசம் இந்த மாதிரி டயத்துல வரும் அது. ஸோ அதை பத்தி அதாவது பிப்ரவரி மாசம் வரும். ஸோ அந்த மாதிரி டயத்துல அது ஒரு பெரிய ஒரு எலாபரேட்டா பண்ணுவாங்க. இந்த ம். சுடுகாட்டு போய் பண்றது. அது ம். எழுதலாம் பார்த்தேன். அது கதையோட நீளம் இந்த இடத்துல அது சரிப்பட்டு வராது அப்படிங்கறதுனால எழுதிட்டேன். பட் என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அஹ், எதுக்காக ஆரம்பிச்சோங்கிறது ஒண்ணு. ஒண்ணு சொல்லுவாங்க, மயிலோட முட்டிக்குள்ள அதோட தோகையோட வர்ணங்கள் இருக்குமா என்ன? ம். இருக்காது இல்லையா? ஆமா. அது முட்டையில இருந்து கொஞ்சம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பெருசா அதுக்கப்புறம் அது மாதிரிதான் அந்த ஆமா. கதையும் நான் நினைச்சேன். ஒரு கருவா இருக்கும்போது என்னன்னு தெரியாது. இந்த ஒவ்வொரு கலரும் ஆட் பண்றது வந்து இது உருவாக்கம் பெறும்போதுதான் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். ஸோ எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே எல்லா எழுத்தாளர்களுக்குமே எழுதும் போது என்ன எழுத போறோம்னு தெரியாது. ஒரு கரு தான் இருக்கும். இதுல இருந்து விரிஞ்சு ம். வர்றதுதான். ஸோ அந்த மாதிரி தான் சுடுகாடுன்னு ஒரு இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு முன்னாலையும் பின்னாலையுமே கதையை கொண்டு வந்து சேர்த்துது தான் அது. அந்த ஆம். மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. ம். கிராமத்து பழக்கம். அதாவது வந்து சரோஜா வந்து ஒரு சவம் போனோடனே ஒரு வாளி தண்ணியை முதல்ல ஊற்றுவா. அப்புறம் அது அப்படியே ம். வந்து குறைஞ்சு 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 போய் ஒரு சின்ன சொம்புல விடுற அளவுக்கு வந்துடும். அப்புறம் வந்து ஆமா. பெண்டுகள்லாம் வந்து சவத்துக்கு பின்னாடி போகிறதுங்கிறது ஒரு பழக்கம் வந்து கிடையாது. ம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த கதையில் வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த பழக்க வழக்கங்களை நினைவுபடுத்துறதுக்காகவா, இல்லை அதனுடைய முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காகவா, இல்லைன்னா அதில் வந்து அந்த கதைக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவா? ஏன் இதெல்லாம் வந்து கட்டாயம் என்ன? சொல்றீங்க? ஆமா, கட்டாயம் தான். அது என்னன்னா, இப்போ இந்த நான் இங்க சொன்ன நான் எழுதிக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம சின்ன வயசுல நீங்களும் பார்த்துருப்பீங்க, ம். நானும் பார்த்துருப்பேன். ம். இப்போ நம்ம பிளாட்ஸ்ல இருக்கிறதுனால அந்த சம்பிரதாயம் எல்லாம் போயிடுச்சு. யாரு ஊத்துறாங்க? ஆனா சிறு ம். கிராமங்கள்லயும் ஊர்கள்லயும் இன்னமும் அதை ஃபாலோ பண்றாங்க. ஆமா. இண்டிபெண்ட் ஹவுஸா இருக்கிறவங்க ஆமா. இன்னும் பண்றாங்க. இன்னமும் பிணம் போகும்போது கோவிலோட நுழைவாயில சாத்திடுறாங்க. ஆமா. கொடிமரம் இல்லைன்னா கிராமத்து கோயில்கள் அன்னைக்கு முழுமையாவே சாத்தியிருப்பாங்க. ம். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு. நான் இது எதுக்காக சொன்னேன்னா, ஏன் அவ வந்து முதல்ல வாளி தண்ணி ஊத்த ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சு ஒரு கப்பு வரைக்கும் போறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு பிணங்கள் போகின்றனங்கிற சொல்றதுக்கு தான் அது. ம். இட்ஸ் டயர்ட் ஆஃப் இட். என்னைக்காவது ஒரு நாளைக்கு போச்சு. நம்ம சாதாரண மற்ற தெருக்கள் இருந்தோம்னா இந்த மாதிரி பழக்கம் உள்ளவங்க வந்து கஷ்டப்படாம வாளி தண்ணி ஊத்துவாங்க. ஏன்னா நீ டெய்லி போறது இல்லை. பட் டெய்லியே பல தடவை போகக்கூடிய ஒரு சாலையில அவங்க இருக்கிறதுனால
அதை அதை குறிப்பால உணர்த்துறதுக்கு தான் அடிக்கடி தண்ணி ஊத்துறதே அழுத்து போய் வாளி தண்ணியில இருந்து ஆரம்பிச்சு சொம்பு தண்ணியில கொண்டு முடிக்கிறான்னு சொல்லியிருக்கேன். அந்த ஒரு இதுக்காக தான் பிஸி ரோட் வித் ஆல் தீஸ் ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் ஆல் தட். பெண்கள் வந்து சுடுகாட்டுக்கு போகிறது போகாததுங்கிறது வந்து அவங்க சாதி சம்பிரதாயத்தை பொறுத்தது. ஆனாலும் இப்போ உள்ள காலத்துல அதை மீறி பெண்கள் சுடுகாட்டுக்கு போறதும் இருக்கு. பட் இந்த கதையில அப்படி எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவிங்கிறது அதுதானே இல்லையா? அந்த அது வச்சு சொன்னதானே. அந்த சம்பிரதாயங்களும் மீறப்படுகின்றன இப்போ உள்ளதுல. அதிகம் மீறப்படுறது இல்ல, எங்கேயாவதுதான். ஆமா ஆமா ஆமா. அது யாரும் ஒண்ணும் உங்க வீட்டுல ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்காங்க, நான் தான் பண்றேன் ஆசைப்படுறாங்க, வேற அப்செக்ட் பண்றது இல்ல. அந்த அவங்களோட அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட. அதனால அப்புறம் இந்த முத்தியாவோட மாமா வந்து குடும்பத்துல வந்து அவங்க செந்தில் வந்து அவங்க பொண்ணை பண்ணிக்கல அப்படின்ட்டு கொஞ்ச நாள் போயிடுவாரு. அந்த உறவுலேருந்து கொஞ்சம் விலகி போயிடுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, பின்னாடி வந்து செந்திலோட அப்பா எப்படி இறந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஏன் அப்படி கொஞ்ச நாள் அவர் இல்லாமல் இருந்துட்டு அவர் மூலமாகவே அந்த வந்து அதை சொல்ல வைக்கிறது, இதெல்லாம் கதையோட உணர்வு பின்னணியை ஆழப்படுத்துறதுக்காக சொன்னீங்களா? அதே கேரக்டர் திரும்பி. கட்டாயம் எப்படின்னா, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இந்த ஒரு ஆதார உண்மைங்கிறது வந்து நீர் பூத்து நெருப்பா இருக்கு. ஸோ அதை வந்து கரெக்டான சரியான சமயத்துல வெளிப்படுத்துற மூலமா தான் நம்ம அந்த கதையோட முடிவை நோக்கி நெருங்க முடியும். அதுவரை யாரும் எதுவும் சொல்லாத பட்சத்துல அதை சொல்றதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ப்ரோட்டகானிஸ்ட் வரும் இல்லையா? ஸோ அதுதான் கதையோட நீதி. யாராவது ஒருத்தர் வந்து ஓப்பன் பண்ணி விடணும். சிறுகதைங்கிறதுனால அது சீக்கிரமே எழுந்திருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு குறுநாவலோ ஒரு குறும்பு தினமோ இருந்ததுன்னா மேபி ஒரு பக்கங்கள் எண்ணிக்கையோட அடிப்படையில ஒரு 60 பக்கம் 70 ரூபாய் கழிச்சு மாமா வருவாரு, அதோட பேக்ரவுண்ட்லாம் நம்ம சொல்லி பண்ண முடியும். அந்த இடத்துல ரஷ் பண்ணி அந்த கதையை சொல்லணும். அதே சமயத்துல அவர் ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை நம்ம சொல்லணும். அது வர வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி கதையோட உணர்வு பின்னணி இன்னமும் அவர் வரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லணும். அவர் வரத்துக்கு முன்னால அதோட உணர்வு பின்னணியை நம்ம வந்து இன்னும் ஆழமா சொல்லணுங்கிறது தான் என்னோட எண்ணமா இருந்தது. சிறுகதைங்கிறதுனாலேயே செந்திலோட மாமா அந்த கேரக்டர் முத்தியங்கிறவர் வந்து திடீர்னு வந்து விளக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் உருவாக்க வேண்டியிருந்தது. ஒரு கல்யாணத்துக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போய் முடிக்க வேண்டும். ஏன்னா செந்திலாவே போய் கேட்க முடியாது, மாமா ஏன் உங்க சிஸ்டர் அப்படி இருக்காங்க கேட்க முடியாது, உங்க அக்கா ஏன் அப்படி இருக்காங்க கேட்க முடியாது. ஏன்னா அவனுக்கு க்ளூவே கிடையாது. அவனுக்கு முடிச்சுட்டு இருக்கும் போது அந்த மாதிரி அம்மா அவங்க எங்க தங்க அப்படி இருக்கான்னு கேட்கும் போதுதான் சொல்றாரு இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லணும். வந்து அப்பதான் ஸ்ட்ரைக்காவது வந்து பாக்குறாரு. ஸோ இவனாவே போய் சொல்ல முடியாது, ஏன்னா இவனுக்கு தெரியாது, அந்த லிங்க் தெரியாதனால இவனும் கேட்காம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அதெல்லாம் சொல்லாம மறைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளே புரிஞ்சுக்கூடியது. ஏன்னா சிறுகதையில இவ்வளவுதான் லிமிடேஷன்ஸ் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தான் சொல்லலாம். அப்புறம் வந்து அவர் இறக்குறது வந்து தீ குளிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் அந்த தீ குளிச்சு செத்து போனாரு அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து எதுக்கு கதைக்கு கொண்டு வந்தீங்க? அது எப்படி இல்லாமல் செத்துருக்கலாம். அப்பவும் இந்த மாதிரி ஊதுபத்தியை ஏற்றி வச்சிருப்பாங்க, அப்பவும் எல்லாம் இருக்கும். ஆனா அவங்க எரியறத வந்து பார்த்துருக்காங்க அவங்க அம்மா, அதனால அந்த உணர்வு வந்ததோ? ஆமா கரெக்டா. என்னன்னா அந்த எரியும் போது கற்பனை தான் முழுசாக கதை. நான் வந்து யாரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணி நான் எழுதல. இது முழுமையாவே என்னோட கற்பனை. இந்த பக்கத்திலே இருந்திருக்கிற வைப்பு புருஷன் வந்து எரிகிறாரு. இந்த முடி கருகும் நாட்டம், தோல் கருகும் நாட்டம்லாம் பக்கத்துல இருந்து அனுபவிக்கிறார். அவளுக்கு தெரியுது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது அது ஒவ்வொருதும் அந்த நாட்டம் வரும்போது அவளுக்கு தான் அது புரியுது. அந்த ஒரு இதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு எரிய இது கொண்டுங்க. இதுதான் காரணமா இருக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்கள் வந்து சுடுகாட்டுக்கு போகாம இருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயம் உள்ள இடத்துல வந்து இது வந்து அவ்வளவா தெரியாது. ஏன்னா சுடுகாட்டுக்கு போய் நிற்கிறவங்களுக்கு தான் அந்த ஸ்மெல்லு தெரியும்னு சொல்லலாம் இல்லையா? சோ இவ வந்து உயிரோடு இருக்கிற பக்கத்துல எரியுறாரு, பணமா இருந்தாலும் வச்சுக்கல, உயிரோடு இருக்கிற எரியுறாரு. அந்த நாட்டத்தை அனுபவிச்சனால அவளுக்கு இதுதான் அதுங்கிறது தெரியும். இப்ப தெரியும் போது அவ அனுபவிச்ச ஒரே நாட்டம் இந்த இவரோட தான். அதனால எது வந்தாலும் அந்த நாட்டத்தை அதையும் ஈக்குவேட் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வருது.
இந்த நாட்டை வேண்டாம், நாட்டடிக்கு சொல்றது காரணமே அதுதான். அதுதான் அந்த அவரோட வினோதமான மனோநிலைக்கு காரணம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. ஆமா, உண்மைதான். அதுதான். இப்ப செந்தில் வந்து வளர்ந்து திருமணம் ஆகிற வரைக்கும் அப்பாவோட இறப்புக்கு காரணம் மாமா சொல்ற வரைக்கும் தெரியாம கதையில வச்சிருக்கீங்க. அது என்னது அது? ஒரு தரம் கூட வாழ்க்கையில வந்து சொல்ல முடியக்கூடிய ஒரு 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 நிகழ்வே அவனுக்கு நடக்கல. அவனும் கேட்கல. என்ன இருந்தாலும் அம்மா, அப்பா எப்படிம்மா இறந்து போனாங்கன்னு ஒரு குழந்தை கேட்கும். சின்ன வயசுல கேட்கும். ஆமா இல்ல ஆமா கூட ஆமா. படிக்கிற பள்ளிக்கூடத்துல இருக்கிற பசங்க ஏதாவது ஏதாவது நிண்டி விடுவாங்க. இதுதான். அப்படியாவது கேட்பான். எந்த விதத்துலயும் அவனுக்கு ஆமா இல்ல. அவன் பாட்டுக்கு இருக்கான், கல்யாணம் ஆகுது, அவனோட வாழ்க்கை ஓடுது. அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த மாமா வந்து சொல்ற வரைக்கும். அது எப்படி ஆமா. அவ்வளவு நாளைக்கு அந்த கதையில அப்படி வச்சிருந்தீங்க? இதுல இது வந்து ஒரு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஒரு ஒரு கதையும் சொல்ல உள்ள வசதிக்காக தான் அது பண்ணது. ஆஹ் நான் வந்து இன்னொன்னு வந்து செந்திலோட அம்மா வந்து தன்னோட மகன் கிட்ட ஏன் இவ்வளவு வருஷம் சொல்லலைங்கிறதுக்கு உண்டான காரணம் நான் சொல்லல. ம்ஹும். ஏன் சொல்லலைங்கிறதையும் சொல்லல நான். ஏன்னா இது வந்து கதையோட வசதிக்காக கொண்டு வந்தது. இன்னொன்னு சொல்லியிருக்கேன், செந்திலோட படிப்பு காலம் வரை அவனது மாமாவே குடும்பத்தை பார்த்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது, ம். அவனது தந்தை இறந்த சூழலில் ஒரு குடும்ப தலைவராக தங்கையின் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறார் ஒரு மூத்த ஆண்மகன். ஸோ செந்திலுக்கு வந்து மாமாவே தந்தையோட ஸ்தானத்தை பிடிச்சுக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ம். அதனால செந்தில் வந்து இளம் வயதில் இருந்த தந்தையை பத்தி நினைத்து வருத்தப்படவில்லைன்னு நான் வந்து உங்களுக்கு விளக்கம் தான் கொடுக்க முடியும். கதையில இல்லை, ஆம். விளக்கம் கொடுக்க முடியும். எதனால அந்த மாதிரி மனோதமான மனநிலைன்னு சொல்லுவோம். ம். அதனாலேயே தாயார் பகிர்ந்து கொள்ளலாம் கூட சொல்லலாம். ஒரு அப்பாவா கூட இருந்து ஒரு மாமா எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அது அது இதை நான் சொல்லாம விடுறது மூலமா கதையின் பிற்பதில் ஒரு அதிர்ச்சியான உண்மையை பகிர முடியும் ம். உங்களோட. அதுதான் கதையோட முடிவையும் நோக்கி கொண்டு போகும். இதுதான் அம்மாவோட வினோதமான மனநிலைக்கு காரணம்னு சொல்ல முடியும். அது தந்தையின் இறப்பிற்கான சூழ்நிலை அறியும் போது அவனுக்குள் ஏற்படும் உணர்வு தான் கடைசி வருது. இந்த மெட்டிப்பால் நாற்று அடிக்கிறதுன்னு சொல்றது வந்து கடைசி வரைய காரணம் என்னன்னா, அப்பா எப்படி இறந்தாருங்கிறது அவனுக்கு தெரியும் ம். அப்படின்னு கொண்டு வந்திருக்கு. அதான் அற்புதமான பதில். கதையில வந்து இந்த மட்டிப்பால் சாம்பிராணி விற்கிறவர் கண்ணிழந்தவர். அவர் பாத்துறது எதுக்கு வருது? எங்க போறான், ஒரு கடையில வாங்குறான். ஆமா அது ஆமா. அவரை ஒரு தனி பாத்திரமா போட்டு அது அது கூட ஆஹ் நான் நினைக்கிறேன் அந்த கதாபாத்திரம் கூட கதையில வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க வந்து அவரை அறிமுகப்படுத்தினீங்களோ? அப்படி அப்படி இல்ல. குறிப்பா அப்படிதான் குறிப்பா ஒண்ணும் இல்ல. ம். நீங்களே பாத்துக்கலாம் பீச் தாம்பரம் இந்த எலக்ட்ரிக் ம். ட்ரெயின்ல வந்து நிறைய சிறு சிறு வியாபாரிகள் ஏதாவது ஆமா. வித்துருப்பாங்க. பழங்கள், சுண்டல், சமோசா, அந்த ஒரு சைடு சேஃப்டி பின்னு, ஆமா. ஊசி, ஊதுபத்தி கட்டின யாராவது வித்துட்டே இருப்பாங்க. அதுல கண் இழந்தவர்களும் கண் பார்வை இழந்தவர்களும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து அந்த அந்த அப்சர்வ் பண்ணிருக்கு வண்டியோட ஆட்டத்துக்கு ஏத்தாப்புல அப்படியே நகர்ந்து நடந்து போறது. ஒரு ஸ்டேஷன் நிற்கும் போது ஒரு பெட்டியில இருந்து இறங்கி ரயில் பெட்டியை தடவிக்கிட்டே போவாங்க. ஆ. பட் அந்த அவுட்டர் வாழை தடவிட்டே போய் அடுத்த ஆமா. கம்பார்ட்மெண்ட்ல ஏறுவாங்க. ஸோ இதெல்லாம் அப்படி சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி அதே மாதிரி பணம் கொடுக்கும்போது பணத்தோட நீலாகலத்தை பார்த்து அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அவரே இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு கண்ணிழந்த பார்த்து ஒருத்தர் எழுதுறதுக்கு எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு கதையில தேவைப்படலாம் முழுசா சொல்றதுக்கு. இந்த கதையில இவ்வளவு சொன்னா போதுங்கிறதுனால அவரை உபயோகப்படுத்திருக்கேன். ஒரு சாதாரண வியாபாரியா சாதாரண இடத்துல வாங்கிட்டு வர்றது அது விவரிக்கிறதுக்கு பதிலா ஒரு கண் இல்லாத வியாபாரியை கிட்ட சொல்ல எனக்கு ஒரு கதை சொல்லிக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்னு. இந்த கதையில அவ்வளவுதான். அது கதையில தாக்கம் ஏற்படுவதற்காக இல்லை. நான் அப்படி ம். நினைக்கவும் ஓகே. ஒரு கதையை கொஞ்சம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றதுக்காக ம். ஆ, அந்த மாதிரி. அப்புறம் இந்த கதையில வந்து அந்த சுடுகாட்டை சுற்றி இருக்கிற சுவர்ல ம். அதுலலாம் வந்து எழுதியிருக்கோம், நிரந்தர முதல்வரே வருக அப்படிங்கிற போஸ்டர்லாம். அதெல்லாம் ஒரு நகைமுறைனா சொன்னதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு கண்டிப்பா. கேட்டேன் என்னன்னா என்னோட கதையோட துவக்க புள்ளியிலே நான் குறிப்பிட்டு இருந்தேன். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னால எழுதின கதை வந்து ஒரு புது கவிதை மாதிரி எழுதி அப்படியே ஒரு 2 வரிகளோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஆடு சுடுகாட்டுக்கு போய் புற்கட்டுகளை அந்த கரிச்சுங்கிறதும் சுடுகாட்டுக்கேனே உருத்தான சோகம் உள்ள இருக்கும். அதுக்கு முற்றிலும் நேர்மாறாக அதன் சுவர்களின் வெளியே உயிரோட்டமிக்க காட்சிகளும் உள்ளுக்குள்ள உயிர் இல்லாத இடம் ம். வாழ்வின் நிலையாமை என்கிற உண்மை அறியாது நடக்கும். இந்த நிலை இல்லை, இது நிலையற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மை தெரிஞ்சுமே தினசரி நடக்கிற காட்சிகள் நம்ம அறிஞ்சானே அதுல ஒரு முரண் இருக்குல்ல.
அதனாலதான் எதுக்காக சுடுகாட்டோட காம்பவுண்ட் சுவர் இவ்வளவு உயரமா கட்டினாங்க, யாரு விழுந்து வெளியே வர போறாங்க, யாரு தாவி குச்சி உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க. அதுல எழுதியிருப்பேன். சோ இந்த சுடுகாட்டு சுவருக்குள்ளேயே அனித்தியம்ங்கிற உண்மை முகத்துல அறையுது. எதுவுமே நிச்சயம் கிடையாது. அதுக்கு நகமரனாக ஒண்ணு சொல்லும் போதுதான் இப்ப நாம குறிப்பிட்டிருக்கிற அந்த நிரந்தர முதல்வரே வருக. ஆக்சுவலா இத எந்த இடத்துல ஒட்டினாலும் அதன் பொருள் நகைப்புக்குரியதே. பொது இடங்களில் ஒட்டும் போது பலவிதமான ஆசிரியர்கள் ஈர்க்கப்பட்டு நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீயா கொடுக்குறாங்க. மக்கள் அங்கே எங்கேயும் அலக்கழிஞ்சு ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரே கட்சி அடுத்தடுத்து 2 முறை ஆட்சிக்கு வர்றது அபூர்வம்னு சொல்லுவாங்க, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட் வேவ் சொல்றது. அப்படி எதுவுமே நிரந்தரம் இல்லாத நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு தலைவர் எப்படி நிரந்தரமாக ஆட்சி செய்வார்? இது அரசர்கள் ஆண்ட காலத்திலே நிச்சயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது வாழ்க்கை நிரந்தரமே இல்லை அப்படின்னு ஒரு மௌன கூக்குரலாய் ஒலிக்கும் சுடுகாட்டின் சுவர்களில் அதே போஸ்டரை ஒட்டுமா அது நகைமறன் தானே. அது ஒரு கதை சொல்லுகிற போது அது கவனத்துக்கு உரியகிறது. அது நீங்களும் கவனித்திருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இதுல அவர் வந்து வீடை காலி பண்ணிடா அப்படின்னு அந்த வீட்டுக்காரன் சொல்லியிருந்தா கூட அவன் பண்ணிக்கத்தான் ஆகணும். ஆனால் அதில் கொரோனா காலத்தில் அந்த கதையில் வந்து ஒரு கொரோனா காலம் வந்து அது ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சு இதெல்லாம் ஏன் வந்து புகுத்தினீங்க? இதுக்கும் ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு. எழுத்தாளர் எண்ணம் இல்லாமல் வராது எதுவும். ஆமா, ஏன்னா ஒரு 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 நம்மளோட ஐடியா ஒரு இடத்துல கொண்டு வர்றதுக்கு சுச்சுவேஷன் நிறைய கிரியேட் பண்ணணும்ல. கொரோனா காலத்தை கடந்து நமக்கு கிட்ட 5 வருடங்கள் ஆயிருந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். ஆனா பொதுவான அனுபவங்களை வந்து நாம தொலைக்காட்சியிலையும் இந்த செய்தித்தாள்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நமக்கு நிறைய பேருக்கு நினைவு இருக்கும். அப்போது கொரோனாவில் பலியானவர்கள் யாரும் எரியூட்டப்படவில்லை. ஏதோ ஒரு இடத்தில் சுத்தி இடத்துக்கு உற்றார் உறவினர் யாருமே இல்லாம ஒரு வெண் பொதியாக ஒரு குழியில் தள்ளி மண்ணை போட்டு மூடி விட்டு சென்ற அவலம் நிகழ்ந்த வண்ணம் இருந்தது. நம்மளே நிறைய பார்த்தோம். சுடுகாடுகள் அப்போது ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தன. தினமும் ஓலை பல்லக்குகள் செல்கின்ற சாலை வெறிச்சிட்டு கிடந்தன. அந்த சூழல தான் எந்த தெருவுக்கு வந்திருக்கோன்னு தெரியாம செந்தில் வீட்டை மாற்றுகிறான் என்ற செய்தியை சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு டேட்டு தான் சொல்ல முடியும் இல்லையா? சோ அதுக்காக தான் அப்படி சொன்னது. கொரோனாவிலிருந்து விடுபட்டு சகஜ நிலைக்கு வருகையில் அதே தெரு என்ன பாடுபடுகிறது, அதுதான் முதல்ல கதையில சொல்லியிருப்பேன். முதல்ல பட்டாசுகளின் பேப்பரில் சிவர்களும் மஞ்சள் பூக்களும் சுடாற்றுக்கு போகின்ற அந்த தெருவின் உண்மைத்தன்மை உணர்த்தத்தான் கொரோனா காலத்தையும் அதிலிருந்து விடுபட்ட காலத்தில் நான் எழுதியிருக்கிறேன். அவசரத்திலும் அறியாமையிலும் செந்தில் எடுத்த முடிவில் அந்த வீட்டுக்கு குழி போனது என்றாலும் அவனது சம்பள பற்றாக்குறை தான் அதற்கு காரணங்கிறது. அது ஒரு ரீசன். அந்த பக்கம் கொரோனால வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வேலை போயிருக்காங்க. கம்பெனிஸ் எல்லாம் they want to reduce the cost, establishment charges. அந்த மாதிரி சம்பளம் குறைஞ்சா அப்படி ஒரு பொண்ணு இப்படி இந்த வீட்டுல அவனை தள்ளி இந்த கதையை எழுதி வந்து சொல்லுவாரு மாமா, தினம் சுடுகாட்டிலேருந்து நாற்று அடிக்கும் போதெல்லாம் தினம் உங்கள் அப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு உங்கள் அம்மா கற்பனை பண்ணுதுன்னு நினைக்குது. அப்போ செந்திலோட கண்ணில் வந்து அப்படியே நீர் கோத்து அப்போதான் அவனுக்கு அம்மாவுக்காக தினம் கொளுத்தி வைக்கிற மட்டிப்பால் போக அவனுக்கும் நாற்றம் அடிப்பது போல தோன்றுகிறது. அருமையான கடைசி வரி. அப்படி எப்படி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு வரியை கொண்டு வந்து கடைசியில் புகுத்தி அந்த கதையை வந்து நீங்கள் முடிச்சிங்க? அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படி முடிக்கணும் அப்படின்னு? ரொம்ப என்னன்னா அந்த முடிவு வர்றதுக்கே அந்த கதையை வந்து ஒரு சில கதைகள்லாம் ஸ்டார்ட் பினிஷ் மொத்தமா எழுதிருக்கிறேன். இந்த கதை வந்து முடிவு எழுத வர முடியாம ஒரு இந்த ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு முன்னாள் நின்று தங்கி போய் செஞ்சுட்டேன் இந்த கதை. அப்போ இந்த ஒரு முடிவு தான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு 4-5 தடவை எழுதி பார்த்து இந்த முடிவு கொண்டுனேன். அது உங்களுக்கு பிடிச்சி ரொம்ப நன்றி. என்னன்னா இப்போ வந்து இந்த சுடுகாட்டுல இருந்து எழுந்து வர நாத்தத்தை மறைக்கிறதுக்கும் அந்த நாத்தம் எழுப்புற கசப்பான கடந்த காலம் இருக்குல்ல, அவங்களுக்கு கடந்த காலம், அதை மறைக்கிறதுக்கு அந்த மட்டிப்பால் அவங்களுக்கு தேவையா இருந்தது அவங்க அம்மாவுக்கு. அதை அத்தனை வருஷம் தனக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியே சொல்லவே இல்லை அந்த அம்மா. காரணம் என்னங்கிறது எனக்கும் தெரியாது, கதாசிரியனுக்கே தெரியாது, வசதியா சொல்லிக்கிறாங்க. அப்போ இதுதான் உண்மைன்னு தெரிஞ்ச உடனே மட்டிப்பால் கூம்பு என்பது செந்தில் அறிந்து கொண்ட நிஜம். மட்டிப்பால் கூம்புங்கிறது அப்பாவோட என்ன சத்தம் இறந்தாங்கிறது தான் மட்டிப்பால் கூம்பு.
சோ அதுல இருந்து எழுந்து வர போக நாத்தம் அடிக்காம எப்படி இருக்கும் இல்லையா? அதனாலதான் கதையை இப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு உத்தேசிச்சு அது கடைசி வரிகளா முடிச்சு இந்த மாதிரி நெருப்புங்கிறது வந்து மட்டிப்பால் கும்பு ஆயிடுச்சு இப்போ. அதுதான் நெருப்பு, எக்ஸ்ட்ரா கொளுத்தி வச்சு அதான் நெருப்பு இல்லையா? சோ அது வந்து இப்போ அவனுக்கு நாற்றம் அடிக்கும், அம்மாக்கு வாசனையா உள்ள அப்படிங்கிற மாதிரி படிப்பவர் மனதை அப்படியே நெகிழ செஞ்சிட்டீங்க. மிக சிறப்பாக எழுதியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் ஹரிஹரன். இந்த கதை வந்து படிக்கும் பொழுது சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல இந்த கதை படிக்கும் பொழுது நான் வந்து சென்னையில வசிச்ச காலத்துல ஃப்ளாட்ல தான் இருந்தோம். அந்த வழியா தான் சவம் போகணும் தினம். தினம் ஒரு சவமாவது கண்டிப்பா போகும். அப்ப நான் வெளியில உட்கார்ந்துருக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுது மனசு ரொம்ப ஹெவியா இருக்கும். என்ன ஒரு நிஜமற்ற வாழ்க்கை அப்படின்னு. அது இதே மாதிரி பூக்களை போடுறது, நீங்க எழுதியிருக்கிறது அத்தனையும் இருக்கும். அதுல என்ன அந்த கொஞ்சம் முன்னாடி வந்து குடிச்சிட்டு பசங்க எல்லாம் ஆடிட்டு போவாங்க. அது ஒண்ணுதான் நீங்க எழுதல. அது அப்படியே எனக்கு அந்த மனசுக்கு அப்படியே கொண்டு வந்தது. இன்னும் ஹெவி ஆயிடுச்சு கதையை படிக்கும்பொழுது. ஏன்னா எனக்கு அந்த சூழ்நிலையில நான் இருந்திருக்கேன். ஆமா. அது நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு கட்டத்துல அதை பார்த்திருப்பாங்க. ஆமா கண்டிப்பா. இது நான் தினம் ஒண்ணு பார்ப்போம். சம்டைம்ஸ் 2, 3 கூட போகும். அதனால இடம் தான். ஆனா அது வழிதான் போகணும் இடுகாடுக்கு. ஸோ அந்த இந்த கதை என்னை ரொம்பவே பாதிச்சுது படிச்சு. இப்ப இந்த நிகழ்ச்சிக்காக அதை இன்னும் ஒரு 2, 3 தடவை படிக்கும்பொழுது ஒவ்வொரு தரமும் அந்த உணர்ச்சிகள் வந்து என்னை அப்படியே அழிக்குது. ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்கீங்க. ஆமா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தந்தை ரொம்ப நன்றி. சொல்லுங்க. தந்தை இழந்த அதிர்ச்சியிலிருந்து மீளா தாயின் மனநிலையை கதை வந்து ரொம்ப அழகா ஆராயுது. ஒரு புதிய சூழல் எவ்வாறு பழைய மறக்கப்பட்ட அல்லது அடக்கப்பட்ட நினைவுகளை மீண்டும் கொண்டு வர முடியும் என்பதை இந்த கதை வந்து ரொம்ப அழகா கொண்டு வருது. சுற்றுச்சூழலோட தாக்கம், அப்புறம் கடந்த கால அனுபவம், அதெல்லாம் ஒருத்தங்களோட மனசை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறத அந்த கதை மூலம் நீங்கள் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கீங்க. இதை சொல்லும் பொழுது உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவர் வந்து எல்லாம் தெரிந்தவள், கனவு சங்கிலி, அப்பாவின் சைக்கிள், கல்லடி பாலம் என்ற 4 சிறுகதை தொகுப்புகளும், நீ இன்றி அமையாது உலகு என்ற குறும்புதின தொகுப்பும், மாப்பிள கிளர்ச்சி 1921 அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு நூலும் செய்திருக்கார். பல ஆன்மீக நூல்களையும் எழுதியிருக்கிறார். அப்புறம் வந்து கல்லடி பாலங்கிற ஒரு சிறுகதைக்கு குங்கும இதழோட சிறந்த 3ஆம் பரிசும் பெற்றிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்தித்து உரையாடியது மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் ஹரிஹரன். எழுத்துலகில் மேலும் புகழ் பெற சொல்வனம் சார்பாக எங்களின் வாழ்த்துகள். நன்றி ஹரிஹரன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வந்து என்னோட கற்பனை ஓட்டத்துல எழுதி போற கதைய நானே உத்து பாக்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உங்களோட கேள்விகள் ஏற்படுத்தி நீங்க சொல்ல நான் இதுக்குள்ள கதைக்குள்ள போய் யோசிச்சு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்க. இன்ஃபேக்ட் நீங்க 2-3 தடவை அந்த கதையை படிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அந்த சிறுதைக்குள்ள திருப்பி மறுபடியும் வாழ்ந்து வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. நார்மலா கதையை ஒரு தடவை எழுதிட்டு அப்புறம் எப்பயாவது ஒரு தடவை படிப்போம். இப்போ நீங்க ஒரு தடவை கேள்வி கேட்கும்போது எதுக்காக எழுதினோம் என்ன சொன்னோங்கிறத வந்து திருப்பி ரீலீவ் பண்ண மாதிரி ஒரு நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த உங்களுக்கு நன்றி ஒரு திருப்பு கடமைப்பட்டிருக்கேன். முதலில் என்னோட இந்த கதையை ஒரு ஒலிப்புத்தமாக வெளியிட்டதற்கு, 2வது இந்த நேர்காணம், அடுத்ததாக சொல்வனம் ஆசிரியர் பாசன் பாலா அவர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதை நீங்க நாவலாவே எழுதலாம், அந்த அளவுக்கு இருக்காது. முயற்சி பண்ணுங்க. கேட்டேன். நம்ம இது வந்து சோகமான விஷயத்த ரொம்ப நீட்டி எழுத வேண்டாம்னு பாக்குறேன். இன்னொரு சந்தர்ப்பம் நல்ல நாவலா பெரிய எழுதலாம். ஆமா. பட் இது வந்து என்ன சொல்றது, இத பார்க்கும்போது மசான வைராக்கியம்பாங்க. அது மாதிரி அந்த நேரத்துல தோன்றதான் எல்லாருக்கும் ஒரு வைராக்கியம் வந்து என்ன வாழ்க்கை அப்படின்னு தோணும். வெளியே வந்தா திருப்பி சாதாரண வாழ்வாங்க. அதையே ஒரு தீமா வச்சு கூட ஒரு நாவல் எழுதணும். மீண்டும் சொல்வனம் புனைவு வனம் பகுதியில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.